ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய திருப்பெயர் கொண்டு துவங்குகின்றேன். அல்லாஹுவினுடைய மகத்தான கிருபையால் கருணையால் 7 நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு 8வது நோம்பினுடைய தராவிகை தொழுதுவிட்டு நாம் எல்லாம் அல்லாஹுவினுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இதுவரைக்கும் நாம் நோற்ற நோன்புகளை அல்லாஹு ஏற்றுக்கொள்வானாக, செய்த அமல்களை அல்லாஹு கபூல் செய்வானாக. எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களிலே எல்லா நோன்புகளையும் ஆரோக்கியத்துடன் இஹ்லாஸோடு உள தூய்மையோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. இன்று தராவிகிலே ஓதப்பட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிரப்பமான நற்கூலிகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களாகிய முஸ்லீம்கள் அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் வாரி வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, திருமறை வேதத்திலே 8வது அத்தியாயம் சூரத்துல் அன்ஃபால். அன்ஃபால் என்பதனுடைய பொருள் யுத்த களத்திலே கிடைத்த பொருட்களுக்கு அன்ஃபால் என்று சொல்லுவார்கள். யுத்தம் நடக்கும், அந்த யுத்தத்திலே இஸ்லாமியர்களும் இஸ்லாம் அல்லாதவர்களும் போரிடுவார்கள். அந்நேரத்தில் யார் தோற்று போய் ஓடிவிடுகிறார்களோ, அந்தந்த ஆயுதங்களை போட்டுவிட்டு ஓடிவிடுகின்றார்களோ, அந்த எல்லா விதமான பொருட்களையும் சேகரித்து வைப்பது, எடுத்துக்கொள்வது, இது உம்மத்தே முஹம்மதியாவுக்கு மட்டுமே அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்று. இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தில் யுத்தம் செய்துவிட்டு கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை அவங்க ஒரு மலை உச்சியிலே வைத்து அதை அப்படியே எரித்து சாம்பலாக ஆக்கி விடுவார்கள், பயன்படுத்த முடியாது. நமக்கு அல்லாஹ் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு சலுகையை அல்லாஹ் ஜல்லஷானஹு நமக்கு கொடுத்தான். அப்போ கனிமத் பொருள் என்று சொல்லுவார்கள். யுத்தத்திலே கிடைத்த பொருளுக்கு அன்ஃபால் என்பதாக சொல்லப்படும். அந்த சூரா அன்ஃபாலில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உண்மையான முஃமினுடைய அடையாளங்களை அல்லாஹ் சொல்கிறான். முஃமின் என்பதாக நம்மெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். உண்மையான முஃமின்களுடைய அடையாளங்கள் என்ன என்பதை அல்லாஹ் வரிசைப்படுத்தி அல்லாஹ் சொல்கிறான். அதில் மிக முக்கியமான சில அடையாளங்களை இந்த ஆயத் நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த ஆயத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுது இன்னமல் முஃமினூன் அல்லதீன, நிச்சயமாக முஃமினீன்கள் யார் என்றால் என்பதாக அல்லாஹ் ஆயத்தை துவங்குறான். அல்லதீன அவர்கள், அடையாளம் நம்பர் 1, இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹுவை பற்றி அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளமெல்லாம் நடுங்கிவிடும் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான். இது முதல் அடையாளம். அல்லாஹுவை பற்றி சொல்லப்பட்டால், அல்லாஹுவினுடைய இறை வசனத்தை ஓதப்பட்டால், அந்த இறை வசனத்திலே சுவனம் குறித்து வரக்கூடிய அந்த நற்செய்திகள், நரகம் குறித்து வரக்கூடிய அந்த எச்சரிக்கை செய்திகள், கபருக்குள்ளே நடக்கக்கூடிய கோர அந்த நிகழ்வுகள், அதற்கு பிறகு மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் எப்படியெல்லாம் கேள்வி கணக்குகளை கேட்பான், எப்படியெல்லாம் எழுப்புவான், எப்படியெல்லாம் அல்லாஹ் அடையாளப்படுத்தி ஒவ்வொரு உம்மத்தையும் அல்லாஹ் காட்டுவான் என்ற வசனங்களை எல்லாம் ஓதுகின்ற பொழுது அவர்களுடைய உள்ளமெல்லாம் நடுநடுங்கி விடும் என்பதாக அல்லாஹ் முதல் அடையாளத்தை சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய வசனத்தை நம்ம பார்க்கலாம். சவுதி போன்ற நாடுகளில் குர்ஆன் ஓதிட்டு இருக்கும் பொழுதே சில ஆயத்துக்கள் வரும்பொழுது அவங்க அழுதுருவாங்க. நரகம் நரகத்தை பற்றி வருது, அல்லது அடிச்சு அழுதுருவாங்க, தொழுகையிலே அழுதுருவாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு உணர்வு உள்ள ஒரு நல்ல முஃமினாக அவன் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் முதல் அடையாளமாக அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹுவை பற்றி கூறப்பட்டால் அவனுடைய உள்ளமெல்லாம் நடுங்கிவிடும், ஒரு விதமான பயம் வரும். ஒரு தவறை செய்யணும் அப்படின்னா, அது மட்டுமல்ல, ஒரு தவறு அப்படின்னு நமக்கு தெரியுது, ஆஹா இது மார்க்கத்தில் கூடாதே, இதை அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறானே, இதற்கு கடுமையான தண்டனை அல்லாஹ் கொடுப்பானே அப்படிங்கிற ஒரு உணர்வு வருதா இல்லையா? அந்த உணர்வு வந்துட்டாலே அவன் உண்மையான முஃமினுடைய அடையாளத்தினுடைய முதல் தன்மையை அல்லாஹ் அவன் பெற்றுக்கொண்டான் என்பதை வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. நம்பர் 2, இரண்டாவது அடையாளம் அவனிடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா, அவனிடத்துல அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகள் குறித்த விஷயங்களை ஓதி காட்டப்பட்டால், அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகள் உலகத்திலே ஏராளமாக இருக்கிறது, அது குறித்த அத்தாட்சிகளை அவனிடத்துல சொல்லி காட்டப்பட்டால் அவனுடைய ஈமான் அதிகமாகும் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு இரண்டாவது அடையாளம் நமக்கு சொல்றான். அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி இந்த அடையாளங்கள்ல அல்லாஹ் இன்னும் அடையாளங்களை சொல்றான்.
இதுல இந்த அடையாளம் கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படி வித்தியாசமானது அப்படின்னா, பொதுவாகவே திக்ருக்கு நன்மை உண்டு. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அதே போல அல்லாஹ்வை அல்லாஹ் சம்பந்தமான விஷயங்களை கேட்பது, அந்த திக்ருக்கு என்ன இருக்கு, நன்மைகள் இருக்கு. ஆனா ஃபிக்ருக்கு அல்லாஹ் நன்மையை கொடுப்பதாக இரண்டாவது அடையாளத்தை சொல்றான். ஃபிக்ருக்கு நன்மை என்ன அப்படின்னா, சிந்திக்குதல் என்பது அதனுடைய பொருள். சும்மா அல்லாஹ்வுடைய படைப்புகளை இன்னி நம்ம சிந்திச்சோம் அப்படின்னா அந்த சிந்திப்பதற்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்குறான். இன்னைக்கு எத்தனையோ கலைகள் இருக்கு. கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவியர்கள் பல கலைகளை கற்கின்றார்கள், படிக்கின்றார்கள். அதுல இந்த ஆய்வு கலைன்னு ஒன்று இருக்கு. வானவியல் சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்டது, உளவியல் சம்பந்தப்பட்டது, அல்லது தொல்லியல் துறை சம்பந்தப்பட்ட இந்த ஆய்வுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? இந்த ஆய்வு குறித்த அந்த படிப்புக்கு அவங்க மட்டும் இது அல்லாஹ்வினுடைய படைப்பை, அதனுடைய ரசனையை நான் ரசித்து அல்லாஹ்வினுடைய ஈமானை, என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை நான் அதிகப்படுத்துவேன் என்பதாக நியத்து பண்ணி அவங்க படிச்சாங்கன்னா அந்த படிப்பு ஃபுல்லா அவங்களுக்கு இபாதத்தா மாறிடும். படிப்பு ஃபுல்லா 5 வருஷம் 4 வருஷம் படிக்கிறாங்கண்டா அந்த படிப்பே அவர்களுக்கு இபாதத்தாக, வணக்கமாக மாறிவிடும் என்பதை அல்லாஹ் இரண்டாவது அடையாளமாக நமக்கு சொல்றான். அப்ப அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகள் என்பது ஏராளமாக இருக்கு. வானம் இருக்கு, பூமி இருக்கு. அல்லாஹ் சொல்றான் அத்துக்கான குள்ள செய்யுங்கிறான். என்னுடைய ப்ராடக்ட் என்பது ஒரிஜினல் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நம்ம மனிதர்கள் செய்யக்கூடிய ப்ராடக்ட்ல டூப்ளிகேட் இருக்கு, ஒரிஜினல் இருக்கு. அல்லாஹ் சொல்றான் என்னுடைய ப்ராடக்ட் எல்லாமே ஒரிஜினல். வானம் என்னுடைய படைப்பு ஒரிஜினல், பூமி என்னுடைய படைப்பு ஒரிஜினல், நீர் என்னுடைய படைப்பு ஒரிஜினல். இப்படி வரிசையாக அல்லாஹ்வினுடைய படைப்பு, காட்டுல இருந்து, மண்டலங்கள்ல இருந்து, 7 வானங்கள்ல இருந்து, சுவனம் நரகம் எதுவுமே டூப்ளிகேட் இல்லை. அந்த அத்தாட்சிகளை நீ எண்ணி நீ உன்னுடைய ஈமானை அதிகப்படுத்திக்கொள். ரொம்பலாம் நீ பார்க்க தேவையில்லை, ஒன்ன நீயே பார்த்துக்கங்கிறான் அல்லாஹ். ஒன்ன நான் படைச்சிருக்கனே, நீயே பார்த்துக்க. பொதுவா ஒரு டம்ளர்ல ஒரு ஜூஸை ஊத்தி, ஒரு பாட்டில்ல ஒரு தண்ணியை ஊத்தி அதை குப்பரை கவுத்துனோம்னா கீழே விழுந்துடும். ஆனா மனிதனை தலைகீழ நிப்பாட்டி வச்சு அவன்கிட்ட வாயில தண்ணியை ஊத்துனோம்னா அது கீழே வராதுங்க, நேரம் உள்ள போயிருங்க. இது எவ்வளவு பெரிய படைப்பு, இதை குறித்து நீ சிந்திக்க மாட்டாயா என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானத்துல நம்மளை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இரண்டாவது அடையாளம், அல்லாஹ்வினுடைய ஆயாத்துக்களை, அத்தாட்சிகளை சொல்லப்பட்டால் ஈமான் அதிகமாகும். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்றான் வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், எல்லா நிலைகளிலேயும் என் மீது அவர்கள் தவக்குல் வைத்தவர்களாக இருப்பார்கள், நம்பிக்கை வைத்தவர்களாக இருப்பார்கள், என்னை மட்டுமே நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவநம்பிக்கை என்பது அவருடைய உள்ளத்திலேயும் வாழ்க்கையிலேயும் இருக்காது என்பது மூன்றாவது அடையாளம். நாலாவதாக அல்லாஹ் சொல்றான் அல்லதீன யுகீமூன ஸலாஹ், எல்லா நிலைகளிலேயும் எல்லா நேரங்களிலேயும் தொழுகையை விடாமல் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது நாலாவது அடையாளம், தொழுகையை விடாமல் தொழக்கூடியவர்கள். ஐந்தாவதாக அல்லாஹ் சொல்றான் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நான் அவர்களுக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து அவர்கள் செலவு செய்யக்கூடியவர்களாக, தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதாக 5 அடையாளத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஃபைனல் டச் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லாஹ் சொல்றான் யாரிடத்துல இந்த 5 அடையாளம் இருக்கோ அவங்க தான் உலாய்க ஹுமுல் மூமினூன ஹக்கா, உண்மையான முஃமின் என்பவர்கள் இவர்கள் மட்டும்தான் என்பதை தனக்குத்தானே இந்த 5 அடையாளங்களும் நம்மிடத்திலே இருக்கிறதா என்பதை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த 5 அடையாளம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு மகத்தான தரஜாத் என்று சொல்லக்கூடிய கண்ணியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான், ஒரு வெகுமதி. இரண்டாவதாக அல்லாஹ் சொல்றான் வ மக்ஃபிரத்துன், அவர்களுக்கு என்னிடத்திலிருந்து பாவ மன்னிப்பு இருக்கிறது என்பது இரண்டாவது வெகுமதி. மூணாவதாக அல்லாஹ் சொல்றான் வ ரிஸ்குன் கரீம், சங்கையான உணவை, ரிஸ்கை அவர்களுக்கு நான் கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் இந்த மூன்றையும் வெகுமதியாக கிஃப்டாக அல்லாஹ் சொல்லிவிட்டு இது மூன்றும் உங்களுக்கு வேண்டும் என்றால் இந்த 5க்குள்ளேயும் நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் உண்மை முஃமினுக்கு அழகான வரை விளக்கணத்தை அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லித் தருகின்றான். கண்ணியமான பெருமக்களே, இந்த 5 அடையாளங்களுக்கும் சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிர் தாவா.